நமசிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 393வது குரலாக அமையிருக்கிறது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமையிருக்கின்றது. கல்வி எல்லோருக்கும் கண் போன்றது என்று சொல்வார்கள். அதைத்தான் இந்த குரல் தெளிவாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கண்ணுடையவர் என்று கருதப்படுபவர் கற்றவரே, கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவார் என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது கண் இருந்தும் நாங்கள் கற்கவில்லை என்றால் அந்த 2 கண்கும் புண் போன்றது என்பதைத்தான் முதலாவது உரை சொல்லியிருக்கின்றது. ஆனால் நாங்கள் கற்றறிந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு கண் போன்றது, விழிப்புடையவர்களாக நாங்கள் இருப்போம், தெளிவானவர்களாக இருப்போம். ஆனால் கண் இருந்தும் நாங்கள் கற்கவில்லை என்றால் நாங்கள் குருடர்களே, புண் போன்றது என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திலிருந்து புண்ணுடையார் கல்லாதவர் என்ற குரலுக்காக சற்று தெளிவான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கண்ணில்லா விடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையராகவே கருதப்படுவார். கல்லாதவர்க்கு கண் இருப்பினும் அது புண்ணன்றே கருதப்படும். உண்மையிலே நாங்கள் விழி இல்லாவிட்டாலும் நாங்கள் கற்றவராக இருப்போமாக இருந்தால் அவர் கண்ணுடையவர், தெளிவுடையவர், விழிப்போடு இருக்கின்றார், நல்ல திறமையோடு இருக்கின்றார், நல்ல அறிவோடு இருக்கின்றார். ஆகவே அவர் கண்ணுடையவராகத்தான் கருதப்படுவார். ஆனால் கண் இருந்தும் நாங்கள் கற்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இருந்தும் பயனற்ற குருடர்களாக, அது 2 புண் போன்றதாகத்தான் கருதப்படும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திலிருந்து புண்ணுடையார் கல்லாதவர் என்ற குரலுக்காக சுருக்கமான ஒரு உரையை சாலமன் பாப்பை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கற்றவரோ கண்ணுடையவர், கல்லாதவரோ முகத்திலிருந்து புண்ணையே உடையவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. 3 உரைகளுடைய சாரலாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. கற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் தெளிவுடையவர்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாகவே, கண் விழிப்போடு இருப்பவர்களாக, நான் கல்வி கண் போன்றது என்று சொல்வார்கள். அதே போன்று நாங்கள் நல்லவர்களாக இருப்போம், அதாவது தெளிவானவர்களாக இருப்போம், கற்றறிந்தவர்களாக முழுமை அறிந்தவர்களாக இருப்போம் என்பதைத்தான் கற்றவரோ கண்ணுடையவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் கல்லாதவரோ முகத்திலிருந்து புண்ணுடையவர், அதாவது கண் இருந்தும் நாங்கள் கற்கவில்லை என்றால் அது இருந்தும் பிரயோசனம் இல்லை, அது ஒரு புண் போன்றது, ஒரு ஒரு பிரயோசனம் இல்லாதது என்பதைத்தான் அவருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்த்ததிலே ஒன்றை தான் சொல்கிறேன். கல்வி கண் போன்றது. நாங்கள் கல்வியை சரியான முறையிலே நாங்கள் கற்றுத்தேர வேண்டும். அப்போதுதான் கண்ணுடையவர்களாக, நல்ல விழிப்புடையவர்களாக, தெளிவானவர்களாக நம்முடைய சமுதாயத்திலே நாங்கள் நடமாட முடியும். இல்லை என்றால் கண் இருந்தும் நாங்கள் குருடர்களாக, அறியாதவர்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். உண்மையிலே கல்விக்கான முன்னுரிமையை இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.